தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் உட்பட 4 அமைச்சர்களும், பாஜக தரப்பில் சபாநாயகர் மற்றும் அமைச்சர்களாக நமச்சிவாயம், சாய் சரவணகுமார் ஆகியோர் இருந்தனர். இந்நிலையில் சுழற்சி அடிப்படையில் மற்றொருவருக்கு அமைச்சர் பதவி தர பாஜக தலைமை முடிவு செய்தது. அதேபோல் மத்திய அரசால் நேரடியாக நியமிக்கப்பட்ட 3 சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாற்ற முடிவு செய்தது. இதற்காக ஜூன் 27ஆம் தேதி பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதே நாளில் நியமன சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வெங்கடேசன், ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர். இதனையடுத்து பாஜக தரப்பில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க பரிந்துரை செய்யப்பட்டது. அதேபோல் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக தீப்பாய்ந்தான், காரைக்காலை சேர்ந்த ராஜசேகர், செல்வம் ஆகியோர் பரிந்துரை செய்யப்பட்டனர். இதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்ததை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா சபாநாயகர் அறையில் நடைபெற்றது. சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்களாக தீப்பாய்ந்தான், ராஜசேகர், செல்வம் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சியினர், நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதனையடுத்து புதிய அமைச்சர் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்றது. அமைச்சராக ஜான்குமாருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் செய்து வைத்தார். பின்னர் பதிவேட்டில் அமைச்சர் ஜான்குமார் கையெழுத்திட்டார். புதிய அமைச்சர் ஜான்குமாருக்கு கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஜான்குமார் புதுவை சட்டசபைக்கு வந்தார். அங்கு 2வது மாடியில் அமைச்சர் அறையில் உள்ள இருக்கையில் அமர்ந்து பொறுப்பேற்றார். முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தனர். நேரம் பாருங்க. இங்க பாருங்க. அப்படி இங்க பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பொதுநல அமைப்பு தலைவர் தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஜூன் 27ஆம் தேதி தேசத்தின் தலைநகர் புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் பந்தரில் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதுடன் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பாரத பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோரின் அலுவலகங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி நேரில் சென்று
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் அடங்கிய கடிதங்களை சமர்ப்பித்திருந்தார். அக்கடிதங்கள் மேற்கண்ட தலைவர்களின் பார்வைக்கு சென்றடைந்து அதற்கான ஒப்புகை கடிதம் மற்றும் கோரிக்கை கடிதம் சம்பந்தப்பட்டவர்களின் பார்வைக்கு சென்றடைந்திருக்கிறது என்பதற்கான பதில் கடிதம் ஜூலை 1ஆம் தேதி குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து உள்துறை அமைச்சருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் நேருவுக்கு ஒப்புகை பதில் கடிதம் வந்தது. அதேபோல் ஜூலை 8ஆம் தேதி வரை தேதியிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கையெழுத்திட்ட ஒப்புகை பதில் கடிதம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமிக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்வதுடன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து சம்பந்தமாக கோரிக்கைகளை வலுப்பெற செய்ய ஏதுவாக அனைத்து அரசியல் கட்சிகளும் அதன் பொறுப்பாளர்களும் அவரவர் கட்சி சார்பாக போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆளுகின்ற அரசான என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி கட்சியின் அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதுடன் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த பொதுநல அமைப்பு பொறுப்பாளர்களையும் ஒருங்கிணைத்து புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலுப்பெற செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி விவாதித்து முதல்வர் தலைமையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் தலைநகர் டெல்லிக்கு அழைத்து சென்று புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து மத்திய அரசை வலியுறுத்தி அழுத்தம் கொடுக்க வேண்டும் என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வெளியீடு உள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் நிதேஷ்குமார் வியாஸ் அரசுமுறை பயணமாக காரைக்காலுக்கு வருகை புரிந்தார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலரை துணைநிலை ஆளுநரின் செயலர் மணிகண்டன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் அரசு அதிகாரிகள் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் தலைமையில் அரசு அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காரைக்காலில் மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள் விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் பிரதமர் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் காரைக்காலில் ரூபாய் 130 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் நவீன மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணிகள் குறித்து காரைக்கால் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் முனைவர் கோவிந்தசாமி மத்திய உள்துறை அமைச்சகத்தின் செயலருக்கு விவரித்தார். மேலும் காரைக்காலில் முக்கிய ஆன்மீக அடையாளமும் முக்கிய சுற்றுலா தலமான திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசின் பிரசாத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த பக்தர்கள் தங்குமிடம், 300 4 சக்கர வாகனங்கள் பார்க்கிங் செய்யும் வசதியுடன் கூடிய பல அடுக்குகள் கொண்ட பார்க்கிங் கட்டிடம் மற்றும் 90 பேருந்துகள் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் போன்றவை திருநள்ளாறு சுற்றியுள்ள பகுதிகளில் அமைய உள்ளது. இதுகுறித்து சுற்றுலாத்துறை அதிகாரிகள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலருக்கு விவரித்தனர். It means in India there is 3 harbors only. It means smart harbors. 2 one in किनारे पे कितना ट्रैफिक? Components are there, sir. Fish handling systems, means auction hall and tuna fish auction hall. புதுச்சேரி மாநிலத்தில் புதிய விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கான பணியிடங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அறிவிக்கப்படவில்லை என்பதால் உடனடி வேலைவாய்ப்பு அறிவிக்க வேண்டும் என கோரப்படுகிறது. NIS பயிற்சியை முடித்து உள்ளூர் விளையாட்டு நிபுணர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். மேலும் பிற மாநிலங்களைப் போல புதுச்சேரியிலும் விளையாட்டு பயிற்சியாளர் வயது வரம்பு 45ஆக உயர்த்தப்பட வேண்டும். புதுச்சேரி ஒன்றிய பகுதியின் காலி இடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். விளையாட்டு வளர்ச்சி திட்டங்களில் உள்ளூர் பயிற்சியாளர்களை நிரந்தரமாக பணியில் அமர்த்த வேண்டும். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் புதுச்சேரியை முழுமையாக செயல்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இதற்காக அனைத்து நிலைகளிலும் உரிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் துறை சார்ந்த விளையாட்டு நிபுணர்களை விளையாட்டு திட்டங்கள் திட்டமிட்ட வகையில் முன்னேற்றப்பட வேண்டும். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் கராத்தே வளவன் தலைமையில் கல்வித்துறை அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உதவி மாநில அரசில் வேலைவாய்ப்பு வழங்க கோரி பயிற்சி முடித்த அனைத்து பயிற்சியாளர்களும் இன்று ஒன்று கூடி இந்த மாபெரும் அடையாள ஆர்ப்பாட்டத்தை கல்வித்துறை அலுவலகம் முன்பு நடத்தி வருகின்றனர். அவங்க அரசாங்கத்தால் செய்ய முடியாத எதுவுமே கேட்கல. அவங்க கேட்கறது ஒன்று வேலை வாய்ப்பு தான் கேட்குறாங்க. எல்லாருக்குமே இன்னைக்கு
படித்து முடிச்சு அந்த என்ஐசி கோர்ஸ் படித்து முடிச்சு எல்லாம் வந்து 1 வருஷத்துல கேட்கல, 6 மாசத்துல கேட்கலாம். எல்லாமே அந்த வந்து வேலை வாய்ப்பு வயசே தாண்ட போறாங்க. தாண்ட அளவு இருக்கும்போது இன்னும் வந்து கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு தரல. ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல வந்து இவங்களுக்கு வேலை வாய்ப்புன்றதே கிடையாம இருக்குது. கிடைக்காதனால இவங்க வந்து எந்த வித முன்னேற்றமும் இல்லாம வாழ்க்கையில இவங்க வந்து பண்றது ஃபுல்லா பயிற்சி தான் பண்றாங்க. இந்த அரசாங்கத்துக்கு வேலை வாய்ப்பு வைக்கிறதுக்கு நிறைய இடம் வந்து நிறைய இருக்குது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 500 பள்ளிக்கூடத்துக்கு மேல இருக்குது. அதே போல கல்லூரிகள் நிறைய இருக்குது, எல்லா ஸ்டேடியம் இருக்குது, ராஜீவ் ஸ்போர்ட்ஸ் சென்டர் இருக்குது, விளையாட்டு பயிற்சி பள்ளி இருக்குது, விளையாட்டு கவுன்சில் இருக்குது, புதுமலை விளையாட்டு வளர்ச்சி ஆணையம் இருக்குது. அதே போல பல கல்லூரிகள் பாண்டிச்சேரியில் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து அதே மாதிரி வந்து கவர்மெண்டால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு பார்த்தா 65 டிசிப்ளின் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வேலை வாய்ப்பு தரோம் அது தரோம்னு சொல்றாங்க. ஆனா அது கற்றுக் கொடுக்குற பயிற்சியாளருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு ஏறக்குறைய வந்து 65 பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்கு 5 பேர் போட்டாலும் வந்து 365 பேருக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக தரலாம். ஆனா இந்த அரசாங்கம் வந்து இருக்கிற ஒரு பயிற்சி முடிஞ்ச 200 பேருக்கே வேலை வாய்ப்பு தரத்துக்கு தயாரா இல்லை. அவங்களுடைய மனப்போக்கை மாற்றிக்கின்னு நம்ம புதுமலை விளையாட்டு வந்து வளர்ச்சி அடையணும்னா வந்து பயிற்சியாளர் வளர்ச்சி அடையாது. பெரிய வந்து விளையாட்டு வீரர் போய் எதையும் சாதிக்க முடியாது. விளையாட்டுகளுக்கு தகுந்த பயிற்சி உலக அளவில் இருக்கிறதும் சரி, இந்திய அளவில் இருக்கிறதும் சரி, அந்த அளவு வந்து பயிற்சியை வந்து இவங்களால மட்டும் தான் கொடுக்க முடியும். யாரோ பயிற்சியாளர் மட்டும்தான் அந்த பயிற்சியை கொடுக்க முடியும். இன்னைக்கு வந்து புதிய மாநிலத்திலேருந்து பல விளையாட்டுக்கு போகிறாங்க. கேலோ இந்தியான்னு போகிறாங்க, நேஷனல் கேம்ஸ் போகிறாங்க, அவங்க தேசிய அளவு விளையாட்டு போட்டிக்கு போகிறாங்க. அதே போல் வந்து சர்வதேச விளையாட்டு போட்டிக்கு போகிறாங்க. பல விளையாட்டு வந்து பரிசு வந்து பெற முடியல விளையாட்டு வீரர்களால். ஏன்னா தகுந்த பயிற்சியாளர்களை வச்சு பயிற்சி வந்து இந்த அரசாங்கம் கொடுக்காதனால தான் காரணம். என்னுடைய மாணவர் நான் என்ஐஎஸ் முடிச்சிருக்கேன், கபடி கோச்சாக இருக்கேன். இங்கே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கோச்சஸ் வந்து எல்லா டிசிப்ளினுமே பண்ணியிருக்கோம், கேம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் ப்ராப்பராக கோச்சஸ் என்ஐஎஸ் கோச்சஸ் போடாதனால நாங்கள் எல்லாருமே வந்து வேலை இல்லாமல் ரொம்ப சமைச்சு போயிருக்கிறோம். எல்லாமே அதர் ஸ்டேட்டில் போய் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா வந்து நம்ம கவர்மெண்ட்லேயே வந்து இந்த என்ஐஎஸ் கோச்சஸ் வந்து எதுவும் ப்ராப்பராக பண்ணலை. அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதில் எல்லாருமே வந்து எல்லாம் நேஷனல்ஸ் பிளேயரு, எல்லாம் நேஷனல்ஸ் மெடல் அடிச்சவங்க, இன்டர்நேஷனல் கோச்சஸ் போயிட்டு வந்தவங்க, எல்லாமே எல்லா கோச்சஸுமே இருக்காங்க. எலிஜிபிள் கிரைட்டீரியாவில் கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த எலிஜிபிள் கிரைட்டீரியாவில் எல்லா கோச்சஸும் இருக்காங்க. ஆனால் வந்து ப்ராப்பராக எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காதனால நாங்கள் வந்து எல்லாமே வேலை இல்லாமல் ரொம்ப சமைச்சு போயிருக்கோம். இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இந்த எத்தனையோ கோச்சஸ் நிறைய வேலை வாய்ப்பு நிறைய இந்த கவர்மெண்ட் போட்டுட்டு இருக்கு. எங்களையும் வந்து கன்சிடர் பண்ணுங்க சொல்றதுக்காக தான் இந்த கவனஈர்ப்பு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். முதல்வர் ஐயா அவர்களுக்கு எங்களோட தாழ்மையான வேண்டுகோள், எங்களையும் கன்சிடர் பண்ணுங்க. நாங்கள் 30 பேர் தான் இருக்கோம். எங்களோட வாழ்வாதாரத்தை நீங்க வந்து பார்க்கணும். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் கட்சியில் சபாநாயகராக இருந்தவர் சிவக்கொழுந்து. அவர் அக்கட்சியில் இருந்து விலகி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழா லாஸ்பேட்டையில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து தன்னை என்ஆர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து லாஸ்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, லாஸ்பேட்டை தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் கோட்டையாக மாற்றி காட்டுவோம் என்றார். கடந்த காங்கிரஸ் கட்சியில் சபாநாயகராக இருந்த நீங்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தது ஏன் என கேட்டதற்கு கடந்த கால நிகழ்வுகள் வேண்டாம் என மறுத்தார். காரைக்காலில் காவலர்களுக்கான நலக்கூட்டம் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில்
காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் காரைக்கால் மாவட்ட அனைத்து காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய புதுச்சேரி காவல்துறை டிஐஜி, காரைக்கால் மாங்கனி திருவிழாவின் போது 3 நாட்களும் இரவு பகல் பாராது சிறு அசம்பாவிதங்கள் கூட நடைபெறாத வண்ணம் சிறப்பாக பணியாற்றி அனைத்து காவலர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் கடந்த முறை நடைபெற்ற காவலர் நலக்கூட்டத்தில் காரைக்கால் மாவட்ட காவல்துறையினர் அளித்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாங்கனி திருவிழாவின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து காவலர்களும் டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் தங்களது கைகளால் உணவுகளை பரிமாறினர். பிரான்ஸ் நாட்டில் கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி மக்கள் புரட்சியின் மூலம் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர். இதன் நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 14ஆம் தேதி பிரான்ஸ் தேசிய தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 236வது பிரான்ஸ் தேசிய தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எட்டியன் ரோலண்ட் பியக் மற்றும் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் இரு நாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. இதனை ஒட்டி பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் விளக்குகளை ஏந்தியபடி கடற்கரை சாலையில் ஊர்வலமாக சென்றனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் பிசிபி நகரில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியின் பரிந்துரையின் பேரில் புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம் சிமெண்ட் சாலை மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்காக ரூபாய் 43,53,000 திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 21ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தினை முன்னிட்டு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பெருமாள், ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கும் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு ஆராதனையும் மற்றும் தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் குல சங்க மாநில தலைவர் காசிநாதன், முடித்திருத்துவோர் நல சங்க மாநில தலைவர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வில்லியனூர் மருத்துவர் குல நாவதர் மடம் நிர்வாகிகள், தலைவர் முருகேசன், உறுப்பினர் நாகராஜன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மேலும் ஊஞ்சல் உற்சவத்தின் போது புதுச்சேரி ஸ்ரீ சகோதரிகள் தேவஸ்ரீ கிருபாஸ்ரீ குழுவினரின் வாய்ப்பாட்டு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியினை பொதுமக்கள் பங்கேற்று கண்டு களித்தனர். விழுப்புரம் கிழக்கு மாவட்ட அமமுக சார்பில் திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தினகரன் கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார்.
விழாவுக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர்கள் கதிர்வேல், அண்ணாதுரை, அருணகிரி, கண்ணா, செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் கோமிகி மணியன் வாழ்த்தி பேசினார். அமைப்பு செயலாளர் கணபதி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முத்துக்குமார், வர்த்தக அணி இணை செயலாளர் ராமமூர்த்தி, மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தலைமை கழக பேச்சாளர் டேவிட் பிரவீன்குமார் நன்றி கூறினார். பின்னர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இருக்கா இல்லையா என தெரியவில்லை. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே ஏவல் துறையாக மாறி குண்டர்களைப் போல் செயல்படுகிறார்கள் என்றார். தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து அனைத்து தரப்பினரும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் கொண்டு செல்லும் கூட்டணிதான் எங்களுடைய கூட்டணி என குறிப்பிட்ட தினகரன், திமுக ஆட்சியை வீழ்த்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது போல் கூட்டணி ஆட்சி அமையும் என தெரிவித்தார். கொரோனா காலத்திலேயே திமுக தலைவர் ஸ்டாலின் கட்டுப்பாடுகளின் மீது எவ்வளவு போராட்டங்களை நடத்தினார். அதனால் எதிர்க்கட்சிகள் அவர்களது கடமையை செய்கிறார்கள். அதேபோல்தான் த.வே.க. தலைவர் விஜய் போராட்டம் நடத்தியுள்ளார் என கூறினார். யாருக்கும் நிம்மதி இல்லை. விவசாயிகள் முதற்கொண்டு அனைத்து தரப்பு மக்களும் தேர்தல் நேரத்தில் முதல்வர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றவில்லை. 4 ஆண்டுகள் கடந்து இன்னும் 6-7 மாதத்தில் தேர்தல் வருகின்ற நேரத்தில் கூட முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள் என மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் சாலைக்கு வந்து போராடி கைதாகின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. இந்த ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு எடுத்து செல்கின்ற கூட்டணி தான் எங்களது கூட்டணி. எங்களது கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உறுதியாக திமுகவை வீழ்த்தி தமிழ்நாட்டில் மக்களாட்சி, புரட்சி தலைவர் ஆட்சி போன்று, அம்மா அவர்கள் ஆட்சி போன்று ஒரு சிறந்த ஆட்சியை எங்களது கூட்டணி கொடுக்கும். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முத்தையா முதலியார் வீதி, அருணகிரி செட்டியார் தெரு, பிள்ளையார் கோவில் வீதி, காந்தி வீதி சந்திப்பு, பாரதிதாசன் வீதி, மணிக்குண்டு அருகில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீதி தோறும் வெளியேறுவதால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுடன் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன் பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை போதிய பராமரிப்பு இல்லாமலும் பாதாள சாக்கடைகள் உடைந்தும் மேலும் பல இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு தொட்டிகள் நிரம்பி வழிந்து கழிவுநீர் சாலையில் ஓடுகிறது. இதனால் முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடான சூழ்நிலை நிலவி வருவதால் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. சாக்கடை போடப்பட்டதுலேருந்து நிறைய அடைப்பு இருந்துச்சு. அந்த அடைப்பு வந்து அடிக்கடி பிரச்சனை அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் வந்து சிஐ சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து வந்து இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அதுக்கான நிரந்தரமான தீர்வு எதுவும் கிடையாது அப்படின்றது வந்து மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களோட வந்து கோரிக்கை வச்சோம். அவர் வந்து விரைவில் சரி பண்ணி கொடுன்னு சொன்னார். புதுச்சேரி டவுன் உள்ள எப்படி தூர் வாடுறாங்களோ அதே மாதிரி நவீன இயந்திரங்களை வச்சு தூர் வாரி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சோம். கோரிக்கை அவர் பரிசீலனை பண்ணி உடனடியாக செஞ்சு தரேன்னு சொல்லி புதுவை மாநில கட்டட தொழிலாளர்கள் சங்க தலைவர் தீர்த்தமலை ஷீலா ஷஷ்டியப்த பூர்த்தி விழா கல்மேடுபேட் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தலைமையில் கொண்டாடினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கட்டிட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக கட்டிட சங்க தலைமை நிர்வாகிகள் 100 பேருக்கு வேட்டி சட்டைகளும், கட்டிட தொழிலாளர்கள் 500 நபர்களுக்கு இலவச புடவைகளும் வழங்கி தொடங்கி வைத்தார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் பொன்னாடை அணிவித்து பரிசு பொருட்களை வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மனோஜ் செல்வராஜ், வழக்கறிஞர் செல்வ விநாயகம், மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முக்கிய பிரமுகர்கள் சிவா, மரகதாம்பிகை, சுகுமார், உமாசங்கரி, சேது மகேஷ், கோவிந்தம்மாள், காவியன், புவனேஸ்வரி குடும்பத்தினர் மற்றும் கட்டிட சங்க நிர்வாகிகள், கனகசபை பெரியான், ஏழுமலை மாரிமுத்து, தேசிங்கு, ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது.
டிஸ்கவரி பப்ளிகேஷன் சார்பில் புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. கலைமாமணி முருகையன் வரவேற்புரையாற்ற தமிழ் பேராசிரியர் சத்யசீலன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் மாறன் உதட்டின் மேல் ஒரு விரல் என்ற நூலினை வெளியிட்டார். நூல் மதிப்புரையை ரவிக்குமார் வழங்க, வாழ்த்துரையை பிச்சன், வெங்கட்ராஜ், தேவி, கண்ணன் வழங்கினர். முடிவில் நூல் ஆசிரியர் சுரேஷ் நன்றி கூறினார். இதில் தமிழறிஞர்கள் கலந்து கொண்டனர். சிலர்கள் அதிலேயே வரலாறை சொல்லுவதற்காக வரவில்லை. ஆனால் நண்பர்களே, இந்த ஒரு 3 பேரை சொல்வதாக இருந்தால் நான் மு மேத்தாவை சொல்லுவேன். கல்வி தந்தை பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு உருளையன்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் சார்பாக கோவிந்த சாலையில் அமைந்துள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொகுதி தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் தலைமை தாங்கினார். ஓவையர் மாதவராஜு முன்னிலை வகுத்தார். தொகுதி பொதுச் செயலாளர் ராஜாராம், பொருளாளர் அஸ்வின், இளைஞரணி தலைவர் சிவகுமார், முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கரன், மாணவரணி தலைவர் குகன், பள்ளி தலைமை ஆசிரியர் சுமதி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு முன்னாள் தலைவர் வினோத், கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் செல்வகுமார் மற்றும் தொகுதி தலைவர்கள் வீரபத்ரன், பாஸ்கரன், கோபிநாத், பாஸ்கரன், கலைமணி, ஜெமிலாபி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீராம் கேபிட்டல் வழங்கும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 2வது சீசன் சிஎம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. 15வது லீக் போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியும் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது. வில்லியனூர் அணி வீரர்கள் தொடக்கம் முதலே அதிரடியாக ஆடி 20 ஓவர்களின் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன்கள் எடுத்தனர். ஆட்டத்தில் பானு ஆனந்த் 50 பந்துகளில் 9 பவுண்டரிகள், 3 சிக்சர்கள், 84 ரன்கள் எடுத்து வெளியேறினார். அதேபோல் அமான்கான் 48 பந்துகளில் 6 பவுண்டரிகள், 3 சிக்சர்கள், 69 ரன்கள் எடுத்து வெளியேறினார். இதனை அடுத்து 217 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணி 19.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 195 ரன்கள் எடுத்தது. புனித் திருப்பாதி 23 பந்துகளில் 4 பவுண்டரிகள், 2 சிக்சர்கள், 42 ரன்கள். கிருஷ்ணா பாண்டே 15 பந்துகளில் 3 சிக்சர்கள், 37 ரன்களும் எடுத்து வெளியேறினார். இறுதியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 21 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 84 ரன்கள் எடுத்த வில்லியனூர் அணி வீரர் பானு ஆனந்த் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இறுதியில் அதிக சிக்ஸ் அடித்த ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணி வீரர் கிருஷ்ணா பாண்டேவுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன் சிறப்பு பரிசு வழங்கினார். திண்டிவனம் ரெட்டனை கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா 14ஆம் நாளை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ அர்ஜுனர், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ சுபத்திரை ஆகிய தெய்வங்கள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். பாஞ்சாலி துகிலும் பரந்தாமன் அருளும் என்பது மகாபாரதத்தில் பாஞ்சாலி சபையில் நடந்த அவமரியாதை சம்பவத்தை குறிக்கிறது. துரியோதனன் பாஞ்சாலியை அவமானப்படுத்த அவள் துகிலை களைய முயன்றபோது கிருஷ்ணர் அவளுக்கு முடிவில்லா துகிலை கொடுத்து காப்பாற்றினார். இது கிருஷ்ணரின் அருளால் நிகழ்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் இது பாஞ்சாலிக்கு பரந்தாமன் அளித்த வரமாக கருதப்படுகிறது. இந்நிகழ்வை காட்டும் வண்ணம் வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி காராமணிக்குப்பத்தை சேர்ந்தவர் காந்தி மகள் சங்கரபிரியா என்கின்ற ஜான் ரேச்சல் மாடல் அழகி. இவர் கடந்த ஓராண்டுக்கு முன் நூறடி சாலை ஜான்சி நகரை சேர்ந்த சத்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் ஜூன் 6ஆம் தேதி ரேச்சல் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை மற்றும் பிபி மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டதாக தந்தை காந்திக்கு தகவல் தெரிவித்துள்ளார். காந்தி உடனடியாக தனது மகளை மீட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தார். அங்கு சிகிச்சையில் இருந்த ரேச்சல் மருத்துவரின் அனுமதியின்றி ஜூலை 8ஆம் தேதி வீட்டிற்கு வந்துவிட்டார். இதனையடுத்து ஜூலை 13ஆம் தேதி ரேச்சலுக்கு திடீரென கை, கால், முகம் வீக்கமடைந்ததால் மூலகுளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரது 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக ஜூலை 20ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி ரேச்சல் இறந்தார். இதுகுறித்து காந்தி அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பல்வேறு ஃபேஷன் நிகழ்ச்சிகள் நடத்த ரேச்சல் கடன் பெற்றதாகவும், அதுகுறித்து தனது கணவரிடம் தெரிவிக்காமல் மன உளைச்சலில் இருந்ததாகவும், தனது மரணத்திற்கு கணவரோ மாமியாரோ காரணமில்லை என கடிதம் எழுதி வைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. எனினும் தற்கொலைக்கு தம்பதியிடையே ஏதேனும் பிரச்சனையா அல்லது வேறு ஏதாவது காரணமா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிடர் வசிக்கும் செல்லிப்பட்டு காலனி, முத்துக்குமரன் நகர் வீதிகளுக்கு சிவன் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 36,70,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவக்குமார், செயற்பொறியாளர் பக்தவத்சலம், இளநிலை பொறியாளர்கள் திருவருட் செல்வன், முரளிதரன், ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்பைன் பஞ்சாயத்தின் மூலம் பகுதி மக்களும் மற்றும் வருகை தரும் பொதுமக்களும் இனிதே வரவேற்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் புதுப்பிக்கப்பட்ட வரவேற்பு பலகை நிறுவப்பட்டது. தங்களை இனிதே வரவேற்கிறது எனும் வாசகத்துடன் அணிவிக்கப்பட்ட இந்த பிளாஸ்டிக் போர்டு பலகை கிராம சாலையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி சுற்றுச்சூழல் அழகையும் பஞ்சாயத்து ஒழுங்கு நிலையம் உயர்த்தும் முயற்சியும் பிரதிபலிக்கிறது. கொம்பைன் பஞ்சாயத்து தலைவர் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் ஏற்கும் தன்னிறைவு மற்றும் நாகரிகத்தை காட்டும் அடையாளமாக இந்த பலகை அமைக்கப்பட்டுள்ளது. இது கிராமத்தின் அடையாள பராமரிப்புக்கான ஒரு சிறிய முன்னேற்றம் என குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேலும் பல்வேறு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வல்கனைசிங் பழுதுபார்க்கும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பில் ஸ்ரீ மணிகண்டா பஞ்சர் கடையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டமானது மாநில தலைவர் முத்துராஜ், மாநில செயலாளர் இளையராஜா மற்றும் மதுரை, தேனி, விழுப்புரம் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனையின்படி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சங்க தலைவர் முருகன், செயலாளர் சேகர், பொருளாளர் பாலாஜி, கௌரவ தலைவர் மோகன், காப்பாளர் முருகன், துணைத் தலைவர் வெங்கடேசன், துணை செயலாளர் வேலவன், இணை செயலாளர் முத்துக்குமரன், ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி, ஆலோசகர் சோமசுந்தரம் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் சங்கர் பஞ்சர் கடை உரிமையாளர் மற்றும் கடலூர் மாவட்டம் செமங்குப்பம் ரயில் விபத்தில் இறந்த 3 பள்ளி மாணவர்கள் மற்றும் புதுச்சேரி பொறையூரில் 2 மாணவர்கள் என அனைவரின் ஆத்மா சாந்தியடைய 2 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கும்படி முதல்வர் ரங்கசாமிக்கு சங்கத்தின் சார்பாக வேண்டுகோள் வைக்கப்பட்டது. சங்கத்தின் முக்கிய தீர்மானமாக வல்கனைசிங் வேலை செய்யும் அனைவரும் சங்கத்தில் சேர்ந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி நடைபெறுகின்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அனைவரும் உறுப்பினர் படிவம் மற்றும் இன்சூரன்ஸ் செய்து கொள்ளுமாறு சங்கத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் சங்க உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. புதுவை தேங்காய்த்திட்டில் உள்ள ஸ்ரீ ஆதி வேம்புடி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும்
கராத்தே சுந்தரராஜன், மதி ஒளி கலந்து கொண்டு பிரசாதம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாத்தூர் எல்லம்மாள் கோவில், முருகர், விநாயகர் மற்றும் பூரணி பொருட்களை சமேத வேள்வி வீர அய்யனாரப்பன் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவில் திருப்பணி வேலைகள் செய்து கோபுரம் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், புதிய சிலை கரிகோலம் நடைபெற்றது. வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம், முதல் கால யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து கோபூஜை, பிம்பசாந்தி, யாத்ராதானம், வேள்வி வீர அய்யனாரப்பன் கோவில் கும்பாபிஷேகம், எல்லம்மாள் கோவில் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் குலதெய்வ வழிபாட்டினர், கிராம மக்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை கோவில் குலதெய்வ வழிபாட்டினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். முரளி 4. Thank you.